வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய சிவில் கணக்கு சேவை, இந்திய பாதுகாப்பு கணக்கு சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பயிற்சி அதிகாரிகள் குழுவை சந்தித்து பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் ஆர்வம் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பதிவை சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் பிரதிநிதிகளுடன் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாழை உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக வேளாண் துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், மாநிலத்தில் கடந்த ஆண்டில் 49 லட்சம் டன் வாழை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். வனப்பகுதிகளில் வாழும் மக்கள் விலங்குகளின் நடமாட்டம் குறித்து விழிப்புடன் இருப்பதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் மக்களவையில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். சென்னை சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பிரிட்டனின் ஃபெலிக்ஸ் கில்லை 1-6, 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.